வணக்கம். 2 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை, நெல்லை, தேனி உட்பட 8 மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், திருப்பத்தூர் உட்பட 14 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் 2 நாட்கள் லேசான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு குறைவாகவே பதிவாகும் என்றும் கணிப்பு. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 5 நாட்களுக்கு இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும். ஜெயக்குமாரின் மரணம் தற்கொலை அல்ல என்று உடற்கூறாய்வு அறிக்கையில் காவல்துறை முடிவு. 2 கடிதங்களில் இருப்பதும் அவருடைய கையெழுத்துதான் என்று உறுதிப்படுத்திய தடயவியல் நிபுணர்கள். ஜெயக்குமார் மரணம் தொடர்பான விசாரணைக்கு காவல்துறை முன்பாக நேரில் ஆஜரான KV தங்கபாலு, ஜெயக்குமாரிடம் பணம் வாங்கி தேர்தல் செலவு செய்ய வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் பேட்டி. ஜெயக்குமார் அவரிடத்தில் பணம் வாங்கி தேர்தல் நடத்த வேண்டிய அவசியத்தில் காங்கிரஸ் கட்சியும் இல்லை, நானும் இல்லை. காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக நாங்குநேரி MLA ரூபி மனோகரனிடம் விசாரணை. ஜெயக்குமாரின் 2 மகன்களிடமும் காவலர்கள் கேள்வி. திமுக அரசு 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. நாடும் மாநிலமும் பயன்பெற எந்நாளும் உழைப்பேன் என்று உறுதி. ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல்னு நிரூபித்து காட்டியிருக்கிறார். எப்பவும் நான் சொல்றது இது எனது அரசு அல்ல, நமது அரசு. அந்த வகையில் நமது அரசு 4ஆவது ஆண்டுல அடியெடுத்து வைக்குது. டெல்டா பகுதிகளில் இரவில் அதிக மின் பயன்பாட்டால் ஒரு சில இடங்களில் மின் கட்டமைப்பில் இடையூறு. அதிக நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். பெண் காவலர்களை யூடியூபர் சவுக்கு சங்கர் தரக்குறைவாக பேசியதாக புகார். தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் பெண் காவலர்கள் வலியுறுத்தல். குஜராத், கர்நாடகா உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 3ஆம் கட்ட தேர்தல். 94 தொகுதிகளில் காலை முதல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. அகமதாபாத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. வாக்காளர்களுடன் அளவலாவியதுடன் அனைவரும் தவறாது வாக்களிக்குமாறும் பேட்டி. குஜராத்தின் அகமதாபாத்தில் வாக்களித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கர்நாடகாவில் வாக்களித்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. சென்னையில் சிறுமியை கடித்த 2 ராட்வெய்லர் நாய்கள் மதுரைக்கு இடமாற்றம். மாநகராட்சி அறிவுறுத்தலை எடுத்து உரிமையாளர் புகழேந்தி தன்னுடைய மகன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். சென்னையில் உள்ள பூங்காக்களில் உரிமம் பெற்ற தடுப்பூசி செலுத்தப்பட்ட வளர்ப்பு நாய்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். நாய் கடித்து சிறுமி காயமடைந்ததை அடுத்து பூங்காக்களின் கண்காணிப்பாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல். நீலகிரி, கொடைக்கானல் செல்வதற்கு இன்று முதல் இ-பாஸ் கட்டாயம். சோதனை சாவடிகளில் இ-பாஸ் காட்டினால் மட்டுமே அனுமதிக்கப்படும் சுற்றுலா பயணிகள். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க முடியும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு. தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா. 1000 கண் பானை மற்றும் காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடல்.
இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்சன் விண்வெளி பயணம் ஒத்திவைப்பு. ராக்கெட் ஏவுவதை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைத்தது போயிங் நிறுவனம். IPL பிளே ஆஃபிற்கு முதல் அணியாக தகுதி பெறுமா ராஜஸ்தான். இன்று இரவு 7:30 மணிக்கு டெல்லி அணியுடன் பலப்பரீட்சை. கடந்த சில நாட்களாக கரூர் மாவட்டத்தில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வருவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாக்கி வருகின்றனர். தமிழகத்தில் வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத வகையில் கரூர் மாவட்டம் பரமத்தியில் தினசரி 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகி வருகிறது. நேற்று முன்தினம் வரலாறு காணாத வகையில் 114 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது மாவட்ட மக்களை கடும் அயற்சிக்குள்ளாக்கியது. இதனால் பொதுமக்கள், கூலி தொழிலாளர்கள், வியாபாரிகள், விவசாயிகள் என்று அனைத்து தரப்பு மக்களும் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். கடும் வெயிலால் ஆடு, மாடு போன்ற கால்நடைகள் உயிரிழக்க நேரிடும் என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கல்குவாரி தாங்க எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. வெயில் ரொம்ப அதிகங்க, சமாளிக்க முடியல. இப்போ பாருங்கள் எவ்வளோ வேர்த்து விறுவிறுத்து எவ்வளோ ரொம்ப சிரமத்தில் இருக்கான். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான கல்குவாரிகள் செயல்படுது. பரமத்தி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தென்னிலை, குப்பம், காரொலி பகுதியில். இதில் அனுமதி இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 குவாரிகள் செயல்படுது. அனுமதியோடு இருக்கக்கூடிய குவாரிகளுமே பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் வெட்ட சொன்னா 300 மீட்டர் வெட்டி எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது என்னன்னா இந்த பகுதியில் அதே மாதிரி பசுமை வளங்கள் வைக்க சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய 300 குவாரியும் பசுமை வளம் வச்சிருந்தா இந்த பகுதி பச்சை பசையல் இருக்கும். கிட்டத்தட்ட 50% பசுமை இருக்கணும். ஆனா ஒரு குவாரியில கூட ஒரு மரம் கூட வச்சது கிடையாது. சென்னையில் சிறுமியை கடித்த 2 ராட்வெய்லர் நாய்கள் மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டன. சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள பூங்காவில் 2 ராட்வெய்லர் நாய்கள் 5 வயது சிறுமியை கடித்து குதறின. இதில் படுகாயமடைந்த சிறுமி சுரேஷ்கா உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட உள்ளது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அதன் உரிமையாளர் புகழேந்தி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதற்கிடையில் சிறுமியை தாக்கிய நாய்களை 7 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி சார்பில் அதன் உரிமையாளர் புகழேந்திக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதன் பிறகு மதுரையில் உள்ள புகழேந்தியின் மகன் வீட்டிற்கு 2 நாய்களும் அனுப்பி வைக்கப்பட்டன என்று மாநகராட்சி கால்நடை அதிகாரி கமலால் ஹுசைன் தெரிவித்துள்ளார். கத்திரி வெயில் தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெப்பத்தால் பாதிக்கப்படக்கூடிய பறவைகள், விலங்குகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. என்ன வெயில், வெளியில போக முடியுதா? கடந்த சில நாட்களில் நாம் எல்லோரும் ஒரு முறையாவது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்போம். வரலாறு காணாத வெயில், தமிழ்நாட்டிற்கு முதல் முறையாக விடுக்கப்படும் வெப்ப அலைக்கான எச்சரிக்கைகள், அதீத வெப்பத்தால் பதிவாகும் மரண செய்திகள், இவையெல்லாம் வெயிலின் கோர முகத்தை காட்டுகின்றன. சகல வசதிகளும் கிடைக்கப்பெற்ற மனிதர்களே தங்களை தற்காத்துக் கொள்ள படாத பாடுபடும் நிலையில் மனித மொழி தெரியாத ஜீவன்களின் நிலை சற்று கடினம்தான். அவங்க டெரஸில் நீங்கள் பேர்ட்ஸ்க்கு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வைங்க. பேர்ட்ஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களால வாய் பேச முடியாதுல்ல, நம்ம தானே பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை நம்ம பண்ணுறோம். மனிதர்களை நம்பி சார்பு உயிர்களாக இருக்கும் இவைகளை நாம் அல்லாது வேறு யார் காப்பது? இது போன்ற கடினமான காலங்களில் நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதீத வெப்பத்தால் ஏற்படும் உடல் உஷ்ணம், மூச்சு விடுவதில் சிரமம், வாந்தி, மயக்கம் என மனிதர்களுக்கு ஏற்படும் இது போன்ற உபாதைகள் இவைகளுக்கும் ஏற்படும். வெயில் காலத்தில் ரோடோரமாக நிற்கிற வாகனங்களை நாம் எடுக்கும்போது ரொம்ப பார்த்து பத்திரமா எடுங்க. ஏன்னா வெயில் தாங்க முடியாமல் நிறைய பூனைகள், நாய்கள் எல்லாம் படுத்திருக்கோம். நிறைய ரெஸ்கியூ பண்ணுறோம் எவன் ஃபார் அனிமல்லேருந்து. ஏன்னு கேட்டிங்கனாக்கா தெரியாமல் வாகனங்களை அவங்க நகர்த்துறதுனால. தயவு செஞ்சு இதை ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். மனிதத்தின் சான்றுகளாக அவைகளை பாதுகாப்பது, பராமரிப்பது, உணவிடுவது என தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறார்கள் சில நல்ல மனிதர்களும் தன்னார்வ அமைப்புகளும்.
அந்த வரிசையில் உடல் உபாதைகளால் காயத்தால் பாதிக்கப்படும் நாய்களை தத்தெடுத்து பாதுகாத்து வருகிறது சென்னையைச் சேர்ந்த ஹெவன் ஃபார் அனிமல்ஸ் அமைப்பு. இப்போ ரீசெண்டாக வந்து நான் அனிமலுக்கு இந்த பேர்ட்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்காக இந்த வாட்டர் பாலெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்போது இந்த அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன்லேருந்து வந்து இந்த ரேஸ்டு வாய்ஸ் இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, இதெல்லாம் உடனே எடுக்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல விஷயம் பண்ணும்போது நிறைய தடங்களெல்லாம் வரும். ஸோ அதையும் மீறி வந்து நம்ம நல்ல விஷயம் பண்ணணுன்றது நம்மளுக்கு வந்து கட்டாயமாக அதை ஜெயிச்சு காட்டணும். ஸோ இந்த மாதிரி உயிர்களுக்கு நம்ம பண்ணும்போது அதுலேயே நிறைய ப்ளஷர் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது இல்லையா. மனித மொழி தெரியாத ஜீவன்களின் வறட்சியை போக்க சென்னை வாசிகளின் வாசற்கதவை தட்டி தண்ணீர் கிண்ணம் கொடுத்து வருகிறார்கள் இந்த அமைப்பினர். குறைந்தபட்சம் வீட்டிற்கு வெளியில் தண்ணீரும் ஆகாரமும் வைப்போம். இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, எல்லோருக்குமானதுதான். அனைத்து ஜீவன்களையும் நேசிப்போம், அவைகளை வெயிலிலிருந்து பாதுகாப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் ஸ்ரீராம்.